வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இது இங்கிலீஷ் படிக்கலாம் சேனல். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்கால வினைமுற்று வாக்கியம். இதை பற்றி விளக்கமாக பார்க்கலாமா? அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு எங்கெங்கே யூஸ் ஆகுது ப்ளஸ் அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி யூஸிங் சென்டென்ஸாகவே பார்த்துடலாம். இது எங்கே ஃபஸ்ட்டு யூஸ் ஆகுதுன்னு நான் இங்கிலீஷில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கரெக்டாக தான் தமிழில் புரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறத நான் தமிழில் சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 1 2 3 4 5 அதாவது சமீபத்தில் முடிவடைந்த செயலை குறிக்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சென்டென்ஸில் ஜஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய குழப்பிக்க வேணாம். நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, அவள் இப்போது தான் வெளியே சென்றிருக்கிறாள். அவள் இப்போதான்ப்பா வெளியில் போனா அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஷி ஹஸ் ஜஸ்ட் கான் அவுட். ஷி ஹஸ் ஜஸ்ட் கான் அவுட். அவள் இப்போ தான் வெளியில் போனா. ஷி ஹஸ் ஜஸ்ட் கான் அவுட். அடுத்தது, அவர் இப்போதான் ஆஃபீஸ்லேருந்து வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஹி ஹஸ் ஜஸ்ட் ரிட்டர்ன்ட் ஃப்ரம் ஆஃபீஸ். He has just returned from office. He has just returned from office. அடுத்தது, நான் இப்போதான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடித்தேன் அப்படி சொல்லுவாங்கல்ல பசங்க, அதுக்கு இங்கிலீஷில் I have just finished my homework. I have just finished my homework. I have just finished my homework. அடுத்தது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இது உங்களுக்கு யோசிக்கிறதுக்கான டைமு. 1 2 3 4 5. இதோட தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். கடந்த காலத்தில் ஆரம்பித்து இன்னும் அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, என் ஃப்ரெண்ட் ஷீலா 5 வருஷமாக கோயம்புத்தூரில் தான் இருக்கா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மை ஃப்ரெண்ட் ஷீலா ஹேஸ் லிவ்ட் இன் கோவை ஃபார் 5 years. மை ஃப்ரெண்ட் ஷீலா ஹேஸ் லிவ்ட் இன் கோவை ஃபார் 5 years. அடுத்தது, 8 மணி நேரமாக நான் எதுவுமே சாப்பிடல. அதை எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ஹாவ் நாட் ஈட்டன் எனிதிங் ஃபார் 8 hours. ஐ ஹாவ் நாட் ஈட்டன் எனிதிங் ஃபார் 8 hours. அடுத்த எக்ஸாம்பிள், ஒரு வாரமாக என்னோட அவள் பேசவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃப்ரெண்டை. அதுக்கு இங்கிலீஷில் ஷி ஹஸ் நாட் ஸ்போக்கன் வித் மீ ஃபார் 1 week. வித் மீ அப்படிங்கிறத ஸ்போக்கனுக்கு அப்புறம் போகிறது பெட்டராக இருக்கும். ஷி ஹஸ் நாட் ஸ்போக்கன் வித் மீ ஃபார் 1 week. தேர்டு பாயிண்ட்டு எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதற்கான தமிழ் அர்த்தம் நீங்கள் தான் யோசித்து சொல்ல போகிறீங்க. டைம் 1 2 3 4 5. தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதோ நம்ம எழுதிட்டு இருக்கும்போதோ டக்குன்னு ஒரு வேலை நடந்து முடிஞ்சிடும். அப்போ நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நாய் அனைத்து மீன்களையும் சாப்பிட்டு விட்டது. நம்ம பேசிட்டு இருக்க கேப்பில் அந்த நாய் மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் த டாக் ஹேஸ் ஈடன் ஆல் த ஃபிஷ். ஃபிஷ்ஷஸ் அப்படி வரும்னு நினைக்காதீங்க. ஃபிஷ்ஷுக்கு சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே ஃபிஷ் தான். த டாக் ஹேஸ் ஈடன் ஆல் த ஃபிஷ். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு அழகான பொம்மை வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஹவ் ட்ரான் அ பியூட்டிஃபுல் டால். have drawn a beautiful doll. அடுத்த சென்டென்ஸு, அந்த சோறு ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டாங்க அப்படி சொல்லுவாங்களே, அதுக்கு இங்கிலீஷில் they have built that full of wall. they have built that full of wall. அடுத்தது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான டைமு. 1 2 3 4 5. இதுக்கான தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். கடந்த காலத்தில் கிடைச்ச அனுபவம், செயல் இதெல்லாம் பற்றி குறிப்பிடறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவங்க மைசூர் பேலஸுக்கு போயிருக்காங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே ஹாவ் விசிட்டட் மைசூர் பேலஸ். தே ஹாவ் விசிட்டட் மைசூர் பேலஸ். பேலஸ்னா அரண்மனை. தே ஹாவ் விசிட்டட் மைசூர் பேலஸ். அடுத்த எக்ஸாம்பிள், நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படி சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹவ் சீன் யூ சம்மர் ஆல்ரெடி. ஐ ஹவ் சீன் யூ சம்மர் ஆல்ரெடி. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம்.
போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க நல்ல நிலைமையிலே இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் அவங்க நல்ல நிலைமைக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல they have come high after struggle. they have come high after struggle. அவ்வளோதாங்க. இன்னைக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இன்னைக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள்லையும் மொத்தம் டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதெல்லாம் பற்றி ரொம்ப விளக்கமாக பார்த்தாச்சு. வேணும்னாக்கா சேனல் பேஜில் போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.